Hi guys. இது வந்து இன்றைக்கி நம்ம ஈகிள் ஸ்கொயர்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். பெருசாக அதுவும் பிளான்லாம் பண்ணல. இங்கே காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா டவுசர் போட்டு சட்டை இவ்வளோ தான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் நேராக ஸ்கியூவா முடித்தோம். நாங்கள் பார்த்துருந்தா கூட அதுக்கேற்ற மாதிரி வந்துருக்கலாம். ஈகிள் ஸ்கொயரை வந்து இங்கே எனக்கு காட்டுறோம். இதில் வந்து உங்கள் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். ஸோ இது வந்து ஒரு மாஸ்க் டைப்பில் இருக்குது. ஆனால் இது வந்து மாஸ்க் கிடையாது. இது வந்து பீப்புள் ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கிட்ட இருக்குது. ஸோ இங்கேருந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஈகிளில் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஈகிளோட பேக் சைடு இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் அந்த லங்கவியோட சிக்னேச்சர் ஈகிள் ஸ்கொயர். அவ்வளோதான், இதான் அந்த ஸ்பாட்டில் உள்ள இடம் முடிஞ்சு. ஓ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் டே 4 தானே, டே 4 நாங்கள் எங்கள் ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்படியே நாங்கள் ஸ்விம் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கோம், ஸ்விம் சூட்டில். நாங்கள் இப்படியே நேராக ஃபால்ஸுக்கு போகிறோம். ஸோ ஃபால்ஸுக்கு போயிட்டு இங்கே வந்து திங்ஸ் தான் வச்சுருப்போம். ரூம் வெக்கேட் பண்ணுறோம், திங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே ஏர்போர்ட் போகிறது தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோன்றதை கவர் பண்ணுறோம். இந்த ஊரில் நிறைய பூனை இருக்குது, எங்கே பார்த்தாலும் பூனை தான். நம்ம இப்போ தெலுங்காத்தூஜு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு 10 ரிங்கெட் வாங்கிட்டான். ஆமாம், அடல்ட்டுக்கு. சைல்டுக்கு வந்து 5, நான் ஃபாரினர்னா, ஃபாரினர்னா. நான் இப்போ மலேசியன் அப்படின்னா 2 பேருக்குமே 5 ரிங்கெட் தான். இப்போ முடிச்சுட்டு இப்போ வந்து உள்ளே போகலாம். பார்த்தா ஒரு செக்இன் ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, ஏன்னா மொத்தம் அது வந்து 7 வெல்ஸ் இந்த மாதிரி சொல்கிறனால அது 3 லேயராக பிரிச்சுருக்கான். ஸோ 3 லேயருக்கும் நீங்கள் இது வரைக்கும் போகிறீங்கன்னா நம்ம வந்து அதை 3 செலக்ட் பண்ணிவிட்டு செக்இன் பண்ண சொல்கிறோம். இங்கே நீங்கள் முடிச்சு ஈவினிங் வர்றப்போ செக் அவுட் பண்ணிடணும். அப்போனா இந்த இவங்க வந்து வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷனுக்காக நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே வேறு யாருமே கிடையாது. இந்த படி இப்போ நாங்கள் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால் ஜாலியாக போய் ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபாலில் குளிக்கிற மாதிரி ஒரு வெல் நோன் வாட்டர் ஃபாலில் குளிக்க போகிறோம். பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ஃபால்ஸோட மேப். ஸோ இங்கே இருக்கீங்களா, இதுதான் ஆஃபீஸ். இங்கே இருக்கு இந்த இது ப்ளூ லகூன். ஸோ நம்ம இப்போ எல்லாமே தான் போக போகிறோம். வாங்க பார்ப்போம். லெவல் 7 வந்து நீங்கள் பெர்மிஷன் ஆகணும்னு சொல்லியிருந்தான். 700 மீட்டர் ஒன் டே ஹைக் 5 hours வர மாதிரி. இன்னும் நாங்கள் அவ்வளோ ஸ்டெப்ஸ் போகணும். இன்னும் 11 நாங்கள் முடிக்கலை. அதுக்குள்ளே 2 பேருக்கும் மூச்சு வாங்குது கைஸ். ரொம்ப பெரிய காடு, அடர்ந்த காடு சரிங்களா, எல்லாமே காடு. இது லெவல் 4. இதுதான் மொத்தம் 6 இருக்குன்னு சொன்னால, அதில் இதையும் தாண்டி நாங்கள் அடுத்து போக போகிறோம். சரி, நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கவர் பண்ணுறோம். அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க, தொழுகிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கைஸ் இப்போ லெவல் 4 இருக்கோம். உங்களுக்கு தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அப்படியே தண்ணிக்குள்ளே வரைக்கும் தெரியுதா. நம்ம அன்றைக்கி போன கேபிள் கார் இருந்தா இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் வியூ. கீழே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஒரு 7 வெல்ஸ்ன்னு சொன்னோம்ல, அது வந்து நீங்கள் 2வது மீட் பண்ணுற இந்த இடமே வந்து உங்களுக்கு அந்த 7 வெல்லுங்கிறது வந்துருக்கு. இதை தாண்டி என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம வந்து ட்ரையலில் ஒரு அந்த அங்கே போட்டுருக்காங்க மஞ்சிங் சாங் பீக்குன்னு, அந்த பீக் வரைக்கும் நீங்கள் அப்படியே ட்ரெக்கிங் போகலாம்.
அந்த போகிற வழியில் தான் உங்களால் வந்து நீங்கள் அந்த ப்ளூ லகுன்னு சொல்லி அங்கே ஒரு வாட்டர் பூலை பார்க்க முடியும். சைன் போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பூல் போகிறோம். அப்படியே லிட்ரலாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் காய்ஸ். ஃபீல்லாம் இல்லை, உண்மையிலே காட்டுக்குள்ளே தான் போகிறோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஒரு ஒன்றா இருக்குது. அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் இதுதான் காய்ஸ் நல்லது, அந்த படி ஏறுறதை விட. எறும்பு கடிச்சிச்சு போல். ஆஃப்டர் ஃபியூ ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் இங்கே ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுக்கு இப்படி போகிறோம். இந்த பிளேஸ் ஃபுல்லாமே அன்டச்சாகவே இருக்குது. யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க போல். இது பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மி தான் இங்கே காய்ஸ். வழி தெரியாம நிற்கிறோம். ஏன் அந்த வழிடா. ஏன் இங்க ஒரு ஆரோ மார்க் கூட இந்த கால் பாதத்தை வச்சு தான் நானே கண்டிப்பேன். இப்படிதான் கைஸ் போகணும் நம்ம. இந்த பார்த்தீங்களா கால் பாதம் இருக்கா, அதனால இந்த வழி தான் அப்படின்ட்டு நம்மளே போயிடணும். இப்படி தான் ஃபாரஸ்ட்குள்ள எல்லாம் சொல்லுவாங்க. பாருங்க சுற்றிலும் காடுகள். பாருங்க எவ்வளோ பெரிய மரம். இதில் வந்து ஒருத்தவங்க அந்த ஸ்டோன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வலிக்கிட்டு போக போகிறாங்க. சரிங்க. ஏறிட்டீங்களா? பண்ண எப்படி வரேன் பாருங்க. டே கோமாளி மாதிரி ஏதாவது பண்ணிடாதடா. அவ்வளோதான். அதுவும் காலி எட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷனில் அடுத்த பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. இன்னும் 7 கடல் தாண்டி போகணும் போல். நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கோம் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். கைஸ் நான் வந்து ப்ளூ பூலுக்கு வந்துட்டோம் போல். அங்கே பார்த்தீங்களா நம்ம துறையை குளிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதான் அந்த ஸ்பாட். உள்ளே போய் காட்டுறோம். இதில் எப்படியே போகிறதா இருந்தால் நீங்கள் அந்த பீக் வரைக்கும் போகலாம். மவுண்ட் சாங்னு ஏதோ இருந்துச்சு. அந்த மவுண்டோட பீக் போகிறதுக்கு இதான் ட்ரையல். நீங்கள் ரைட் எடுத்து நீங்கள் இதில் வந்து குளிச்சுக்கலாம். நாங்கள் அப்படி குளிப்போம். வந்தாச்சா? வந்தாச்சு காய்ஸ். சூப்பராக இருக்காங்க, குளிச்சுட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் காமிக்கலை. ஆனால் அது உண்மையிலே பூல் மாதிரியே இருக்குது. ப்ளூ கலர் பூல் மாதிரியே சூப்பராக இருக்குது. அவரை மறைச்சிட்டேன்னா காட்டுறேன். இதுதான் அந்த பூல். அந்த பொண்ணு அங்கிட்டு இருக்குது. அதெல்லாம் மறைச்சாச்சு. தள்ளிக்கு அப்புறம் கிட்டா பார்த்தீங்களா நல்லா கிளியராக இருக்குது. இங்கே தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். இப்படி ப்ரோ இந்த இடத்த பாருங்க. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தனியாக. இப்போ வந்து நாங்கள் குளிச்சாச்சு. ப்ளூ லகூனில் குளிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு ட்ரெக்கில். கைஸ் நம்ம 7 வெல்ஸ்க்கு வந்தாச்சு. ட்ரெக்கிங் முடிஞ்சு இந்த இடம் தான் அது. அதாய் இப்போ நம்ம கீழே இங்கே குளிக்க போகிறோம். இங்கே 1 மணி நேரம் குளியில் போட்டு கீழே போய் அது கீழே உள்ள ஃபால்ஸில் 1/2 மணி நேரம் குளியில் போட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கைஸ் நாங்கள் வந்து யூஸ்வலாக போகிற வழியில் எல்லாம் போனோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு ஃபால்ஸ் நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் லகூன்னு ஒன்று பார்த்தோம். அது யாருமே மேப்லையும் போடல, வழியும் போடலை. அதனால் இந்த பக்கம் போனால் வரும்னு சொல்லி இவ்வளோ வழிக்கு போய்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த வழியில் யாருமே இல்லை. க்ரீன் புல் ஃபால்ஸ் வந்து போய் மிஷன் ஃபெயில்ட் அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டோம். அது வழி தெரியல, கரெக்டான வழி அதுன்றது தெரியல. அதனால் திருப்பி வந்தாச்சு. அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ நேற்று நாங்கள் அந்த கேபிள் கார் அங்கே இருக்குது, அங்கேருந்து பார்க்கும்போதே பார்த்தோம் என்னடா கீழே இருக்கே இதுதான் அந்த ஃபால்ஸா அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மன்சாக ஒரு ஆங்கிளில் போயிட்டு ஃபால்ஸ் எடுத்துருக்கோம். ஏன் அங்கே குளிக்க மாட்டேங்கிறாங்க? வேணா
இதான் அந்த ஃபால்ஸ். இங்கே ஆரம்பிச்சு அடுத்து குளிச்சுட்டு அங்கே கிடைக்கிறோம். இங்கே போயிட்டு ஒரு போர்ட்ரேட் எடுக்க போகிறோம். நைஸ். ஓகே ரைஸ். இப்போ நாங்கள் வந்து எல்லா வாட்டர் ஃபால்ஸையும் குளிச்சுட்டு கீழே போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சவீனியர் வாங்குறது, ஷாப்பிங் பண்ணுறது, சாக்லேட் வாங்குறது, அவ்வளோதான். அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஏர்போர்ட் கிளம்புற வேண்டியதுதான். அவ்வளோதான் ரைஸ். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். இந்த சிக்கன் ரோல். இவங்க வந்து மயனஸ்லாம் ஊற்றாமல் ஒரு மாதிரி மசாலா மாதிரி பண்ணி அதை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊர் ஷவர்மா மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஆனால் இதுவுமே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி இதுதான் உண்மையான ஷவர்மா. ரைஸ். இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான காஃபின்னு சொன்னாங்க. ஒயிட் காஃபி. ஆனால் கலர் ஒயிட்டாக இல்லை. ஆனால் ஏன்னு தெரியல, அதுக்கு ஒயிட் காஃபின்னு பேர் வந்துச்சு. ஆனால் இது ஒயிட் காஃபி தான். இதெல்லாம் குடிச்சு ட்ரை பண்ண போகிறான். மால்ட்டு மாதிரி இருக்குது. நார்மலாக அந்த ஜூஸ்லாம் கலந்து கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்குது. நல்ல கிளைமேட் இன்னைக்கு. அதனால் இங்கே கிளைமேட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. ஸோ இன்னைக்கு வந்து மழை. நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் லொக்கேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக நான் ஃபுட்டேஜ் எடுக்க மறந்துட்டேன். அதனால் வெளியில் போய் எடுத்தா தான் இவன் உள்ளே வந்துட்டான். ஸோ இங்கே நிறைய கடைகள் இருக்குது. எங்கள் ஃப்ளைட் வேறு ஒரு 1 hour டிலே. அப்போது கைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 hours டிலே எங்கள் ஃப்ளைட்டு. அது முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம் இருக்கோம். அது என்னது கைஸ்? உங்களுக்கு அது தெரியுதா ஒரு ஃப்ளைட்டு? அதுதான் பெலுவா ஃப்ளைட். அதில் வந்து குட்ஸ்லாம் ஏற்றிட்டு போவாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் ஏற போகிறோம். அப்படியே நாங்கள் தான் கடைசிக்கு கொஞ்சம் முன்னாடி. அவ்வளோதான். ஓகே. மலேசியா வந்துட்டோம். இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு வெயிட் பண்ண போகிறோம். அடுத்து காலையில் தான் ஃப்ளைட்டு. அது வரைக்கும் ஒரு நல்ல இடத்த பிடிச்சி தூங்க போகிறோம். அக்கா வந்து துப்பாக்கி படத்தில் பைப் லைனை கண்டுபிடிச்ச மாதிரி, கத்தி படத்தில் பைப் லைன் விஜய் பாப்பார்ல அந்த மாதிரி அக்கா லே அவுட் பார்க்க போகிறாங்க. ஃப்ளைட் அது எந்த கேட்டில் இருக்குன்னு ஃப்ளைட் சர்ச் பண்ணிட்டு அஜித் குமார் பார்த்தீங்களா? அக்கா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துட்டு இங்கே 5 ட்ரையல் பார்த்தா முன்னாடி சிஸ்டமாக நீயா ப்ரோ? 0011 தெரியும். அக்கா கண்டுபிடிச்சாங்க எங்கே இருக்குன்னு. 6:10க்கு ஃப்ளைட்டு சென்னை கேட் நம்பர் 1011. இது நம்ம டைரெக்ஷன் பண்ணோம்னா டைரெக்ஷன் போகணும். எப்படி காசு பார்த்தீங்களா? கிளிக் பண்ணல. என்னது எந்த கேட் எங்கே இருக்குன்னு காட்டுறது ப்ரோ. இதுதான் இங்கே தான் நம்ம போவோம். சூப்பர். இப்படி தான் கைஸ். நாங்கள் மலேசியாவில் வ்ளாக் எடுக்க மறந்துட்டோம். என்னென்னா தூங்கிட்டோம். இப்போ சென்னை ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், ட்ரிப் ஓவர். வேலைக்கு போகணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.